எதிரிக்கு கூட இந்த ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு ஒரு சொல்லாடல் இருக்கு. பட் இங்க பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய நிலைமைய பார்க்கும்பொழுது, அவங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. பட் அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல அவங்க இருந்தாலும், அதெல்லாம் அவங்களுக்கு போதாது. அவங்க இன்னமும் படணும். அவங்க ஆடின ஆட்டத்துக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அவங்க இன்னமும் அனுபவிக்கணும் அப்படின்ற மாரி சொல்ல தான் தோணுது. தமிழகத்தில திமுகவ எடுத்துக்கோங்க. எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையில அவங்க இருக்காங்கன்றத பாருங்க. அதே மாரி காங்கிரஸு, ஆம் ஆத்மி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸு, சிவசேனா, உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா, சமாஜ்வாதி பார்ட்டி, என்சிபி இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, பாஜகவுக்கு எதிராக அவ்ளோ கோரமான விஷயங்கள் பண்ணாங்க. பாஜகன்ற ஒரு கட்சிய அழிக்கணும். பாரத பிரதமர் மோடிய மறுபடியும் நாம வின் பண்ண விடக்கூடாது அப்படின்றதுக்காக, இவங்க பண்ண அட்டகாசங்கள், அட்டூழியங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. பட் இப்போ இந்த கட்சிகள் எல்லாமே அனுபவிக்கிறாங்க. பயங்கரமா அனுபவிக்கிறாங்க. நெறைய கட்சிகள் ரொம்ப மோசமான சிச்சுவேஷன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நாம இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்கத்தில இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ், அந்த கட்சியுடைய தலைவரா இருந்த மம்தா பானர்ஜி அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். நெறைய விஷயங்கள் மேற்கு வங்க தேர்தலுக்கு அப்புறமா மாறியிருக்கு. முக்கியமா திரிணாமுல் காங்கிரஸ்க்குள்ள நெறைய மாற்றங்கள் வந்திருக்கு. மம்தா பானர்ஜி ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. உண்மையாலேயே ரொம்ப ரொம்ப மோசமான சூழ்நிலையில மம்தா பானர்ஜி தான் இருக்காங்க. மற்ற எதிர்க்கட்சிகள கம்பேர் பண்ணும்பொழுது டிஎம்சி யோட நிலைமை மோசமா இருக்கு. குறிப்பா மம்தா பானர்ஜி அவங்களுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. நெறைய விஷயங்கள் சொன்னேன் இல்லையா? அதுல நாம இன்னைக்கு ஒரே ஒரு முக்கியமான மேட்டர பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ ரீசென்ட்டா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா, மம்தா பானர்ஜியோடைய கட்சி அந்த டிஎம்சி கட்சிக்கு ரூ. 440,00,00,000 கிட்டத்தட்ட ஒரு ரூ. 500,00,00,000 கட்சி நிதின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல வச்சிருந்தாங்க. அந்த காச இப்போ பிளாக் பண்ணிட்டாங்க. மேற்கு வங்க தேர்தல்ல பாஜக வின் பண்ணதுக்கு அப்புறமா பலத்த அடி வாங்கினது திரிணாமுல் காங்கிரஸ் தான். ஏன்னா கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட பிளவுகள் நடந்திருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் குறிப்பிட்ட அளவு ஒரு சில இடங்கள்ல மட்டும் தான் வின் பண்ணியிருந்தாங்க. அப்படி வின் பண்ணியிருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்குள்ள உட்கட்சி பூசலானது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அந்த ஒரு மேட்டர் இப்ப எந்த அளவு போயிருக்குன்னா, திரிணாமுல் காங்கிரஸுடைய பேங்க் அக்கவுண்ட்ட ஃப்ரீஸ் பண்ற அளவுக்கு போயிருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் அஃபிஷியலா ஒரு 3 பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்காங்க. அஃபிஷியலா 3 அக்கவுண்ட் ஓகேங்களா? அந்த 3 அக்கவுண்ட்லயுமே கிட்டத்தட்ட ஒரு ரூ. 500,00,00,000 இருக்கு. அது பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றாங்க. ஒரு ரூ. 440,00,00,000 அந்த 3 அக்கவுண்ட்ல இருக்கு. இந்த திரிணாமுல் காங்கிரஸ்ல நடக்கக்கூடிய உட்கட்சி பூசல் காரணமாக என்ன நடந்திருக்குன்னா, அவங்களுக்குள்ளேயே என்ன பண்ணியிருக்காங்க, போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் குடுத்து, அந்த வங்கி கணக்குகள முடக்க சொல்லியிருக்காங்க. முடக்க சொன்னதுக்கு அப்புறமா காவல்துறையினுடைய ஆர்டரின் பெயர்ல பேங்க்ல அந்த 3 அக்கவுண்ட்டுமே முடக்கியிருக்காங்க. கட்சி ஃபண்ட ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா மம்தா பானர்ஜியால ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன பண்ண முடியும்? அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க சொந்த தொகுதியில தோத்துருக்காங்க. எப்படி இங்க ஸ்டாலின் தோத்தாரோ, அதே மாரி அங்க மம்தா பானர்ஜி தோத்துருக்காங்க. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்களுடைய கட்சி இல்ல. காங்கிரஸ்க்கு எதிராக தான் திரிணாமுல் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சிய மம்தா பானர்ஜி உருவாக்குனாங்க. இப்போ அந்த கட்சியில இருக்கக்கூடிய நபர்களாலேயே மம்தா பானர்ஜி அடித்து விரட்டப்படுகிறார். அவங்க கையில எந்த ஒரு பவரும் கிடையாது. மம்தா பானர்ஜி சொல்லக்கூடிய விஷயங்கள அந்த கட்சி நிர்வாகிகள் கேட்கிறதே கிடையாது. ஆல்ரெடி இவ்ளோ விஷயங்கள் டிஎம்சிக்குள்ள போயிட்டு இருக்கும்பொழுது, இப்போ டிஎம்சியினுடைய பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றாங்க. என்னன்னு தெரியல. பட் அந்த ரூ. 440,00,00,000 கிட்டத்தட்ட ஒரு ரூ. 500,00,00,000 வச்சுக்கோங்களேன். அந்த ஃபண்ட் முழுக்க இப்போ ஃப்ரீஸ் ஆயிருக்கு. இதனால இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு மன உளைச்சலுக்கு மட்டும் இல்லாம, கோவத்துக்கும் ஆளாயிருக்காங்க மம்தா பானர்ஜி. இப்போ அந்த ரூ. 440,00,00,000 முடக்குனதுனால என்ன ஆயிருக்குன்னா, இந்த காச இவங்களால யூஸ் பண்ணவே முடியாது. அந்த காச எடுக்க முடியாது. வேற யாருக்கும் அனுப்பவும் முடியாது. ஆனா, அந்த அக்கவுண்ட்க்கு உங்களால காசு அனுப்ப முடியும். வந்த காச உங்களால வேற ஒருத்தவங்களுக்கு அனுப்ப முடியாது. அந்த காச உங்களால எடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப அந்த அக்கவுண்ட் இருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பிரிவுகள் உருவாகி இருக்கு. ஒண்ணு மம்தா பானர்ஜிக்கு சப்போர்ட் பண்றவங்க. இன்னொன்னு மம்தா பானர்ஜிக்கு எதிராக இருக்கிறவங்க. அதிருப்தி எம்எல்ஏக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் கொடுத்த புகாரின் பெயர்ல தான் பேங்க் அக்கவுண்ட்ட முடக்கியிருக்காங்க அப்படின்ற மாரி ஃபர்ஸ்ட் செய்திகள் வந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, மம்தா பானர்ஜிக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் மட்டும் கம்ப்ளைண்ட் குடுக்கல. இந்த அக்கவுண்ட்ட முடக்கணும்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் குடுக்கல. மம்தா பானர்ஜிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா? அவங்களும் பேங்க் அக்கவுண்ட்ட முடக்கணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க. புகார் குடுத்திருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ்ல இப்போ 2 அணிகள் உருவாகி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஒண்ணு மம்தா ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு அணி. மம்தா தலைமை தான் எங்களுடைய தலைமை அப்படின்ற மாரி சொல்ற ஒரு அணி. இன்னொரு அணி ரிதாப்ராதா பானர்ஜி அவருடைய தலைமையில உருவாகி இருக்கக்கூடிய அதிருப்தி அணி. மம்தா பானர்ஜியோட நடவடிக்கைகள் எங்களுக்கு பிடிக்கல. அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எதுவுமே சரியா இல்லன்னு சொல்லி அதிருப்தி காட்டியிருக்கக்கூடிய அதிருப்தி அணி இன்னொரு பக்கம். இந்த ரிதாப்ராதா பானர்ஜி இருக்கார் இல்லையா? அதிருப்தி அணியை தலைமை தாங்கி நிக்கிறவரு. அவருடைய தலைமையில கொல்கத்தால சைபர் கிரைம் போலீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு குடுத்திருக்காங்க. அதாவது இந்த பேங்க் அக்கவுண்ட்ட முடக்கணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் குடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அந்த கம்ப்ளைண்ட் தான் இந்த கம்ப்ளைண்ட். பட் கம்ப்ளைண்ட் எப்படி குடுத்திருக்காங்க அப்படின்றது தான் மேட்டர். டிஎம்சி கட்சியின் பேங்க் அக்கவுண்ட்ல எப்படி இவ்ளோ பணம் வந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. இவ்வளவு பணத்த பார்க்கும்பொழுது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இது நல்ல வழியில வந்த பணமா? இல்ல கள்ள வழியில
ஊழல் பணமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பணங்கள் சட்டவிரோதமான வழியில சம்பாதித்த பணங்களா? இல்லன்னா நல்ல விதத்துல சம்பாதித்த பணங்களா? டிஎம்சி ஆட்சி காலகட்டங்கள்ல ஏகப்பட்ட ஊழல்கள் நடந்திருக்கு. அந்த ஊழல்கள் மூலியமாக சம்பாதிக்கப்பட்ட பணமா இது? அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. ஸோ நீங்க இத தீர விசாரிக்கணும். இந்த பேங்க் அக்கவுண்ட்ட முடக்கி நீங்க தீர விசாரிக்கணும். இதுல இருக்கக்கூடிய பணத்த யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி அதிருப்தி தரப்பு மம்தா பானர்ஜிக்கு எதிராக டிஎம்சி கட்சிக்குள்ளேயே ஒரு அணி உருவாகி இருக்கு இல்லையா? அவங்க இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்ட குடுத்திருக்காங்க. உண்மையிலே எங்களுக்கு இந்த அக்கவுண்ட்ல உடைய பணத்தினுடைய விவகாரங்கள் ரொம்ப குழப்பத்த தான் ஏற்படுத்துது. முக்கியமா எங்களுக்கு சந்தேகங்களை ஏற்படுத்துது. இந்த பணங்கள் நல்ல முறையில வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. பொதுமக்கள் கிட்ட வசூலிக்கப்பட்ட சட்டவிரோதமாக வசூலிக்கப்பட்ட பணமா? இல்லன்னா கவர்ன்மென்ட் டெண்டர்ஸ் மூலியமா இவங்க கமிஷன் ஏகப்பட்ட கமிஷன் வாங்கியிருக்காங்க. அது மூலியமா இவங்க சம்பாதித்த பணமா? எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். டிஎம்சி ஆட்சி காலகட்டங்கள்ல மம்தா பானர்ஜி முதலமைச்சராக இருக்கும்பொழுது வெஸ்ட் பெங்கால்ல ஏகப்பட்ட ஊழல்கள் நடந்திருக்கு. அதன் மூலியமாக வந்த கமிஷன் பணமா? இது மாதிரியான கேள்விகள பொதுமக்கள் எங்கள பார்க்கும்போது கேட்கறாங்க. சோ நாங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு பாயிண்ட்கள நீங்க ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு, இந்த வங்கி கணக்க முடக்கிட்டு, நீங்க இந்த பணம் வந்த வழிய விசாரிக்கணும் அப்படின்ற மாரி மம்தா பானர்ஜிக்கு எதிராக இருக்கக்கூடிய அணியினர், அந்த எம்.எல்.ஏக்கள் இப்படிப்பட்ட ஒரு புகார குடுத்திருக்காங்க. இதுக்கு நடுவுல மம்தா பானர்ஜிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, தீவிர ஆதரவா இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி தான் டிஎம்சியினுடைய தலைவர். அவங்க தலைமையில தான் நாங்க கட்சியில இருப்போம் அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க இல்லையா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவருடைய பெயர் என்னன்னா அரூப் பிஸ்வாஸ். அவரு என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி காவல்துறை கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு குடுத்திருக்காரு. எங்க கட்சிக்குள்ள ஏகப்பட்ட உட்கட்சி பூசல்கள் போயிட்டு இருக்கு. கட்சி தலைமையை யார் ஏற்பார் அப்படின்ற ஒரு சண்டையானது கட்சிக்குள்ள பயங்கரமா போயிட்டு இருக்கு. ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. அதனால எங்களுடைய கட்சியின் வங்கி கணக்குகள நீங்க முடக்கணும். ஏன்னா, எங்களுடைய கட்சி பேங்க் அக்கவுண்ட்ல ரூ. 500 கோடி கிட்டத்தட்ட ஒரு ரூ. 500 கோடி இருக்கு. ஸோ அந்த காச இவங்க தவறான வழியில யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ யாருமே எடுக்காத முடியாத அளவுக்கு நீங்க எங்க கட்சியின் வங்கி கணக்க முடக்கணும்னு இவரு ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு குடுத்திருக்காரு. டிஎம்சிக்குள்ள நடக்கக்கூடிய சண்டைகள் ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் இந்த பேங்க் அக்கவுண்ட்ட யாரும் யூஸ் பண்ணவே கூடாது. இதுல இருக்கக்கூடிய காச யாருமே எடுக்கக்கூடாது அப்படின்ற மாரிலாம் மம்தா பானர்ஜி ஆதரவாளர் அவரு சொல்லியிருக்காரு. இதுல நாம எல்லாருமே கவனிக்க வேண்டிய மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க நடக்கக்கூடிய இது மாரி டிஎம்சிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும், பாஜகவுக்கும் துளி கூட சம்பந்தமே கிடையாது. இது முழுக்க, முழுக்க, முழுக்க அந்த டிஎம்சி கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய சண்டைகள். ஒரு பக்கம் ஜெயிச்ச எம்.எல்.ஏக்கள். டிஎம்சில ஜெயிச்ச எம்.எல்.ஏக்களுக்கும், டிஎம்சில இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளுக்கும், பிரமுகர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய சண்டைகள் தான் இது எல்லாமே. மம்தா பானர்ஜி அந்த தேர்தல்ல தோத்ததுக்கு அப்புறமா, வெஸ்ட் பெங்கால்ல இந்த டிஎம்சி நிர்வாகிகளுக்கு எதிராக ஏகப்பட்ட வன்முறை நிகழ்வுகள் நடந்தது. எல்லாருமே பார்க்குற எல்லாருமே முட்டைய தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. நேத்து கூட ஒரு வீடியோ செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது. இந்த டிஎம்சி சேர்ந்த ஒரு நிர்வாகி தான். அவரு போலீஸ் ஜீப்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஓகேங்களா? அவர இறக்கி கொண்டு போய் நீதிமன்றத்தில ஆஜர்படுத்தணும். காவல்துறையினர் அவர பொறுமையா இறக்குறாங்க. இறங்குன உடனே யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து கரெக்ட்டா அந்த சொட்ட மண்டையிலேயே அந்த முட்டைய போட்டு உடைச்சாரு. அந்த ஒரு ஷாட்டுக்காக வாழ்நாள் முழுக்க காத்துட்டு இருந்து ட்ரெய்னிங் எடுத்து அடிச்ச மாரி தான் இருந்தது அந்த ஒரு ஷாட்டு. கரெக்ட்டா நடு மண்டையிலேயே அந்த முட்டையாலே போட்டு பொளந்தாரு. இதே மாரி டிஎம்சி நிர்வாகிகளுக்கு எதிராக வெஸ்ட் பெங்கால்ல எல்லாருமே செயல்படுறாங்க. முக்கியமா டிஎம்சி கட்சிக்காரங்களே டிஎம்சி நிர்வாகிகளுக்கு எதிராக இது மாரி வன்முறைகள்லாம் ஈடுபடுறாங்க. இப்படி இருக்கும் பொழுது மம்தா பானர்ஜி நிலைமை எப்படி இருக்குன்றத யோசிச்சு பாருங்களேன். மம்தா பானர்ஜியுடைய நீஸ் அந்த அபிஷேக் பானர்ஜி இருக்காரு இல்லையா? அவர்லாம் கிரிக்கெட் விளையாடும்போது போடுவாங்க இல்லையா? அந்த ஹெல்மெட்ட போட்டுன்னு போறாரு. மண்டையில போட்டுன்னு சுத்திட்டு இருக்காரு. ஏன்னா முட்டையில அடிக்கிறாங்க, அழுகி போன தக்காளியில அடிக்கிறாங்க, கையில என்ன கிடைச்சாலும் இந்த டிஎம்சி காரங்கள பார்த்தோனே அடிச்சு விரட்டுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல தான் டிஎம்சி மாட்டின்னு இருக்கு. இதெல்லாம் போதாதுன்னு மேலும் குடைச்சல் குடுக்குற வகையில இந்த டிஎம்சியை சேர்ந்தவர்களே பார்த்தீங்கன்னா, டிஎம்சியினுடைய பேங்க் அக்கவுண்ட்ட முடக்க வச்சிருக்காங்க. ஃப்ரீஸ் பண்ண வச்சிருக்காங்க. இதுக்கும் பாஜகவுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதுங்க அடிச்சுன்னு சாவுதுங்க. மம்தா பானர்ஜிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு டீமு, மம்தா பானர்ஜிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு டீமு. இந்த கட்சி எனக்கு தான் சொந்தம். டிஎம்சின்ற இந்த ஒரு கட்சி எனக்கு தான் சொந்தம். மம்தா பானர்ஜி இதுக்கப்புறமா தலைவர் கிடையாது. இதுக்கப்புறம் நாங்க தான் தலைவர். நாங்க சொல்றது தான் நீங்கலாம் கேட்கணும் அப்படின்ற மாரி ரிபலா ஏகப்பட்ட பேர் வெளிய வந்திருக்காங்க. மம்தா பானர்ஜிக்கு எதிராக செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த குழப்பங்களுக்கு நடுவே இப்ப காசும் யூஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல டிஎம்சி மாட்டி முழிக்குது. வாட் எவர் ஆடுன ஆட்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஸ்டார்ட்டிங் சொன்னேன் இல்லையா? எதிரிக்கு கூட இந்த ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னுட்டு. ஆனா, இதுங்களுக்கெல்லாம் வரலாம். ஏன்னா, இதுங்க ஆட்சி காலகட்டத்தில என்னென்னலாம் பண்ணியிருக்கு தெரியுங்களா? எவ்வளோ மோசமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்குது தெரியுங்களா? ஆன்டி ஹிந்துவ தொட்டு, அங்க இருக்கிற ஏழைப்பாழைகளுடைய வயித்துல அடிச்சு, நெறைய பாலியல் வன்முறைகள், நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சொல்ல முடியாத பல துயரங்கள வெஸ்ட் பெங்கால் மக்கள் அனுபவிச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் மம்தா பானர்ஜி. மம்தா பானர்ஜி தலைமையில தான் அவ்வளோ விஷயங்கள் நடந்தது. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு கர்மாவ அனுபவிக்கிறாங்க. அனுபவிக்கட்டும். நல்லா அனுபவிக்கட்டும். இதோ இங்க திமுக அனுபவிக்குது இல்லையா? திமுகவ எல்லாருமே வச்சு செய்றாங்க இல்லையா? திமுகவுக்கு ஒருத்தரும் மரியாதையே குடுக்குறது கிடையாது இல்லையா?
அதே மாரி தான் இப்போ டிஎம்சியோடைய நிலைமையும் மாறிட்டு. பட் டிஎம்சி அளவுக்கு மோசமா இங்க திமுகவுடைய நிலைமை மாறல. ஏன்னா டிஎம்சி கட்சியிலிருந்து மம்தா பானர்ஜியவே நீக்கியிருக்காங்க. மம்தா பானர்ஜி, "நீலாம் என் தலைவரே கிடையாது. நீலாம் என் கட்சியே கிடையாதுன்னு" சொல்லி, "நீ டிஎம்சியே கிடையாதுன்னு" சொல்லி கட்சிய விட்டு நீக்கியிருக்காங்க. மம்தா பானர்ஜியவும், அபிஷேக் பானர்ஜியும் மீட் பண்ண சோனியா காந்தி என்ன சொல்லிக்கிறாங்க, "உனக்கு எதுக்கு டிஎம்சி? வா வந்து காங்கிரஸ்ல சேர்ந்துரு. நீ இதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல தானே இருந்த. இப்போ வந்து சேர்றதுல என்ன ஆகப்போது? வா, ஜாலியா வா, சேரு" அப்படின்ற மாரி ஒரு கட்சிய அழிக்க உருவான ஒரு கட்சியின் தலைவர மறுபடியும் தன் கட்சிக்கே வந்து சேர சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே வேடிக்கையா இருக்கு. நம்ம இந்த கதைகள், இந்த ஃபேண்டசி ஸ்டோரீஸ்ல தான் இப்படிலாம் பார்த்திருப்போம், படிச்சிருப்போம். பட் ரியல் லைஃப்ல இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க. வெஸ்ட் பெங்கால்ல டிஎம்சி கட்சியும், டிஎம்சி கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜியும் அனுபவிக்கிற கஷ்டங்கள், அவங்களுடைய சிச்சுவேஷன் இதெல்லாம் அவங்களுக்கு தேவதானா? இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத தயவு செய்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.